ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிர நரலை போற்றி. நாள் நல்ல நாள். நாள் பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாது. அதன் வரிசையில் இன்றைக்கி நாள் பலன்களை சொல்கிறேன். கன்னி, தனுசு, மகரம், மீனம், மிதுனம் இந்த 5 ராசிக்கு சொல்கிறேன். கன்னி ராசி, தனுசு ராசி, மகர ராசி, மீன ராசி, மிதுன ராசி இந்த 5 ராசிக்குமே சந்திர பலன்கள் எப்படி இருக்குது, தாரா பலன்கள் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது, யோக பலன்கள் குரு பலம் எந்த நட்சத்திரத்துக்கு கிடைக்குது, அதுபோக அதிர்ஷ்டமான நட்சத்திரங்கள் என்ன எல்லாத்தையும் சொல்கிறேன். ராசி பலன்கிறது வேறு, அது வழக்கமாக சொல்கிறது தான். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, ராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கு பவர் எப்படி இருக்குது அதை சொல்கிறேன். இது உங்களுக்கு ஒரு தெளிவு நிலையை கொடுக்கும். அதாவது உங்கள் ராசி நட்சத்திரம் எப்படி இருக்குது, அன்றாடம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதன்படி பார்க்கும்போது 1/6/2024 இன்றைக்கி வைகாசி 19 சனிக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த 5 ராசிக்குமே சந்திர பலத்தை பார்ப்போம். சந்திரன் தான் முக்கியமான கிரகம், மனதுக்கும் உடலுக்கும் உள்ள கிரகம். அந்த சந்திரனுடைய பலம் எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு 4 ராசிக்கு சந்திரனுடைய பலம் முக்கியமாக இருக்குது. கன்னி, மகரம், மீனம், மிதுனம் இந்த 4 ராசிக்குமே சந்திரன் பலன் இருக்கிறதுனால மனதாலும் உடனாலும் நல்லா இருப்பீங்க. காரிய கனவுகளும் இருக்கும். எந்த ஒரு காரியத்தை நல்லா செய்வீங்க. அது எந்த காரியம்னு உங்களுக்கு தான் தெரியும். சரியா, நீ ஈடுபடுற காரியங்கள் உங்களுக்கு சிறப்பே தரும். சரியா நேர்களே, நம்ம நான் வேறு ஒரு இதில் உங்களுக்கு பலன் சொல்கிறேன். இந்த வழக்கமாக எல்லோரும் சொல்லுவாங்க, அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு. நானே சொல்லுவேன் சில நேரங்களில். ஆனால் ஒரே மாதிரி அரைச்சமாகவே அரைக்காமல் வித்தியாசமாக சொல்லுவோம். ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் ஒரு கண்டென்ட் மாறிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது வித்தியாசமாக தெரியும். இந்த வீடியோவில் யோக பலன்களை மட்டும் சொல்கிறேன். யோக பலம் உள்ள ராசி, யோக பலம் உள்ள நட்சத்திரங்கள் அது சொன்னாலே போதும். உங்களுக்கு அன்றைக்கி தேதிக்கு உங்களுக்கு எப்படி நடக்கணும் உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். சரியா, அன்றைக்கி தேதிக்கு உங்களுக்கு ராசி இருக்குது, ஸ்டார் இருக்குது, நட்சத்திரத்துக்கு யோகம் இருக்குது, ராசிக்கு யோகம் இருக்குது. அப்படி சந்திரனுடைய அனுக்கிரம் பெற்ற ராசி 4 ராசி: கன்னி, மகரம், மீனம், மிதுனம். சரி நேயர்களே, அடுத்து தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள், நட்சத்திரத்துடைய பவர் அனுகூலம் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மிருகசீரிஷம், புனர்பூசம், உத்திரம், சித்திரை, மூலம், பூராடம், உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது மறுபடியும் சொல்கிறேன். மூலம், பூராடம், உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, மிருகசீரிஷம், புனர்பூசம், உத்திரம், சித்திரை இந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான அனுகூலமான நாளாக பார்க்கப்படுகிறது. காரிய அனுகூலம் இருக்கும். அடுத்து மெகா யோகம் உள்ள நட்சத்திரங்கள், அதாவது நட்சத்திரங்களே மெகா யோகம். அந்த குரு பலம், குரு, சந்திரன், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களோட அனுக்கிரம் உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு 6 நட்சத்திரம் வருது. அந்த நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பாகவே இருக்கும். அதாவது நம்ம ஸ்கூலில் ரேங்க் கொடுக்குற மாதிரி தான், ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் கொடுக்குற மாதிரி தான். இது செகண்ட் ரேங்க் எடுத்துக்கோங்க. செகண்ட் ரேங்க் பெறுகின்ற நட்சத்திரம் 1/6/2024 வைகாசி 19 சனிக்கிழமை. மூலம், பூராடம், புனர்பூசம், பூரட்டாதி, உத்திரம், உத்திராடம் இந்த 6 நட்சத்திரத்துக்குமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தனுசு ராசியில் மூலம், பூராடம், கன்னி ராசியில் உத்திரம், மகர ராசியில் உத்திராடம், மிதுன ராசியில் புனர்பூசம், மீன ராசியில் பூரட்டாதி இந்த ராசியில் உள்ள நட்சத்திரத்துக்கு எல்லாமே நல்ல ஒரு மிகச்சிறந்த யோகம் உள்ள பலன்களாக பார்க்கப்படுகிறது. சரியா, கொஞ்சம் கூடுதல் பலன்கள் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிறப்பான நாளாக இருக்கும். அன்றைக்கு தேதிக்கு நீங்கள் ஈடுபடுற காரியம் நல்லா இருக்கும். சரியா, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அன்றைக்கி பொழுது நல்லபடியாக போகும். எடுக்கிற காரியம் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் ஒரு டீனை எந்த காரியம் செய்கிறீங்க அந்த காரியம் நல்லபடியாக போகும். புதுசாக ஒரு காரியம் ஆரம்பிச்சிங்கன்னா அதில் நல்ல சாதகமான போக்கு இருக்கும். அப்படித்தான் இருக்கும். எதுவும் பணம் வர வேண்டிய இடத்துல பணம் வரும். ஈடுபடுற காரியம் நல்லா இருக்குங்க. அது எந்த காரியத்தை நீங்கள் நோக்கி ஈடுபடுறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு சாதகமாக முடியும். அப்படித்தான் எடுத்துக்கணும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருப்பட்ட காரியங்கள் இருக்கும். சரியா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காரியத்தை தேடி போவாங்க. தனி மனித வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய கமிட்மெண்ட் இருக்கும், ஆர்கனைசேஷன் இருக்கும், அலோகேஷன் இருக்கும். பட் அந்த அலோகேஷன், ஆர்கனைசேஷன், கமிட்மெண்ட் எல்லாமே நான் சொல்கிற நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சாதகமாக முடியும். மூலம், பூராடம், உத்திரம், உத்திராடம், புனர்பூசம், பூரட்டாதிக்கு மிகச்சிறந்த அமர்க்கலமான அதிர்ஷ்டமான யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது. சரி, அடுத்து சூப்பர் வேல்யூ உள்ள நட்சத்திரங்கள். எதுலையுமே நம்பர் 1ன்னு ஒன்று இருக்குல்ல, ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, எக்ஸலண்ட், ஃபஸ்ட் கிளாஸ், வெரி குட் அப்படின்னு சொல்கிற நட்சத்திரங்கள் ஜூன் 1 எந்தெந்த நட்சத்திரங்கள் பார்த்தோம்னா அதுவும் வருது. எத்தனை நட்சத்திரங்கள் வருது? ஒரு 4 நட்சத்திரம் வருது. 4 நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி டு த ஃபாலோயிங் ஸ்டார்ஸ். அதாவது இந்த வருகிற நான் சொல்லுகிற நட்சத்திரங்கள் கூடுதலான பலன்களை பெறுகிறது, மிக கூடுதலான பலன்களை பெறுகிறது. அது என்ன பலன்கள் உங்களுக்கு தான் தெரியும். சரியா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காரிய அனுகூலம் கண்டிப்பாக நடக்கும், வெற்றிகளும் பெறலாம். மூலம், உத்திராடம், புனர்பூசம், பூரட்டாதி இந்த 4 நட்சத்திரத்துக்கு
அருமையான நாளாக இருக்குது. அமர்க்கலமான அட்டகாசமான யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோவின் கடைசி பகுதி இதுதான். சரியா 4 நட்சத்திரத்துக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கிறது. மூலம், உத்திராடம், புனர்பூசம், பூரட்டாதி இந்த 4 நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து ஜூன் 1ஆம் தேதி வந்து நல்லதொரு நாளாக பார்க்கப்படுகிறது. மற்றவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த பலன்கள் நடக்கும், தரவரிசைப்படி பலாபலங்கள் நடக்கும். இப்படி தாங்க பலன்களை சொல்ல முடியும். சரியா நேர்களே, அக்குரிசியாக சொல்லணும்னா இப்படி தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்ல முடியும். பொதுவாக ராசி பலனுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுங்கிறது வேறு. அதிர்ஷ்ட கலரு, அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்டமாக இருக்கிறது அதெல்லாம் வந்து சொல்கிறது தான், எல்லோரும் சொல்கிறது தான். ஆனால் போதை ஜோடத்தில் நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவேன், சில அப்சர்வேஷன் பண்ணி சொல்லுவேன். சரியா, சந்திரன் நிலையை வச்சுக்கிட்டு, கிரகங்கள் உடைய நிலையை வச்சுக்கிட்டு எந்த ராசி எந்த நட்சத்திரத்தை வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறதுல ஒரு முக்கியத்துவம் இருக்குது. சரியா, அதை நினச்சி நான் சில வீடியோக்கள் போடுவேன். ஷார்ட் ஃபார்மில் தான் சொல்கிறேன், பெருசாலாம் நிறைய பேசலை. உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் அன்றைய நாள் எப்படி இருக்குது அதை மட்டும் தெளிவுபடுத்துகிறேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க, நல்லதே நடக்கும். எல்லாம் வல்ல இறைவன் இந்த 5 ராசி நேயர்களுக்கும், என்னென்ன ராசி, கன்னி, தனுசு, மகரம், மீனம், மிதுனம் இந்த 5 ராசி நேயர்களுக்குமே ஜூன் 1ஆம் தேதி வைகாசி 19 சனிக்கிழமை நல்லதொரு நாளாக இருக்க இறைவன் வந்து அருள்பாலிப்பான். நீங்கள் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.